டோரஸ் வந்து ஒன்றுமே இல்லை, வடை. வடை வடை என் மனசுக்குள் சுற்றிடும் உளுந்த வடை. ஓகேவா, இப்படி வரும் இந்த டோரஸ். ஓகே, டோரஸ்க்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் இருக்குது, இருந்தாலும் நம்மளும் ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஸோ டோரஸோட ஈக்குவேஷன் இதுதான். சின்ன டோரஸு பெரிய டோரஸு, சின்ன பகவதி குட்டி பகவதி பெரிய பகவதி மாதிரி சின்ன டோரஸு பெரிய டோரஸ். ரைட்டுங்களா? ஓகே, இப்படி போட்டோம்னா இந்த மாதிரி டோரஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? இதுதான் டோரஸ். இப்போ இது ரொம்ப பெரிய அளவில் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்ன அளவில் பண்ணணும். ஓகே, 10 எல்லாத்துக்கும் லிமிட் முக்கியம். XYZ லிமிட் முக்கியம். ரைட்டுங்களா? இப்போ இதை நம்ம பழகிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு இதையே சாஃப்ட்வேராக கொடுக்கலாம். ஏன்னா மெக்கானிஸ்ட்டுக்கு நம்ம மிஷினிங்க்கு எல்லா மெக்கானிஸ்ட்டுமே அனுப்ப மாட்டாங்க, சிலது மனிதர்கள் செய்வாங்க. அந்த மனிதர்களுக்கு நம்ம ஈக்குவேஷனில் போட்டு அவங்களுக்கு டைமென்ஷன் லைனில் புரிய வச்சிடலாம். தெரியுதா? ஓட்ட போட்ட உளுந்த விட. தெரியுதுங்களா? ரைட். இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ உருவாக்கிட்டோம். ஒரு ரீகேப் பார்ப்போமா? ரைட். ஸோ சித்தர் கேட். ரைட்டுங்களா? சித்தா கேட்னா சித்தர் கேடுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஓகே, இது வந்து இப்போ நம்ம இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டோம். இன்னும் பாக்கி இருக்கிற விஷயங்கள் இந்த சாலிட்ஸை உருவாக்கலாம். சாலிட்ஸ்லேயே நம்ம உருவாக்கி மூவ் பண்ணிக்கலாம். இந்த மூவ் பண்ணுற கமாண்ட்னா எப்படி பண்ணுறது ஆட்டோகேடில் அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எம் அப்படின்னு அமுக்குறோம். ரைட்டா? இதை இப்படி பிடிச்சி நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்படி சும்மா மூவ் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இப்படி தள்ளி வைக்கிறோம். அதே மாதிரி இந்த விஷயங்களையும் மூவ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இது இந்த ஸ்பேஸில் இருக்குன்னா இந்த XYZல நம்ம சில விஷயங்களை பிளாட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரைட்டுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு சாலிட் மேக்கிங் கேடில். ஓகேவா? அடுத்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதோட ஈக்குவேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இது என்னோட GitHub லிங்க்லையும் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த சாஃப்ட்வேரை நான் வந்து MIT லைசன்ஸில் போட்டிருக்கேன். சரிங்களா? MIT லைசன்ஸ்னால் படிக்கிறதுக்கு மட்டும் இதை எடுத்துக்கலாம், வேறு எதுக்கும் பரவாயில்ல. 14 வகை சித்தர்களோட வரலாறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் இது இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த மாடிஃபையிங் கமெண்ட்ஸ், சாலிட் மாடிஃபையிங் கமெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் நம்ம 2Dக்கே போகிறோம். ஏன் சார் 3D போகாமல் 2Dக்கு போனீங்க அப்படின்றது இனிமேல் தான் நடக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன சாஃப்ட்வேர்னா K3D சாஃப்ட்வேர். இது ஓப்பன் சோர்ஸ். இதை யாருனாலும் எடுத்து ஆல்டர் பண்ணிக்கலாம். பேட்டன்ட் ஃப்ரீ. கண்டுபிடிக்க யார் இதை எடுத்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரீ. sourceforce.netல இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதை முடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ இதில் இருக்கிற ஆட்டோகேடில் இருக்கிற சாலிட்ஸை முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இன்னும் இருக்கிறது வந்து என்னது? இந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரூடு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ். ஓகேவா? என்ன சார் அசால்ட்டாக ஆட்டோகேடையே முடிச்சிட்டிங்க? ஓகேவா? அப்படி கிடையாது. ஒரு அசால்ட்டாக சாலிட்ஸ் ஆட்டோகேடையே கதையை முடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரூடு லாஃப்ட்டு ரிவால்வு ஸ்வீப்பு, இதையும் நான் வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்ல முடியும். ப்ரெஸ்ஸு புல்டு, இது வந்து இந்த சாலிடு, இந்த இன்டர்செக்ஷன், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது 2D. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிரரு, இந்த மாதிரி விஷயங்கள். மிரர்னால் வந்து மூவ்மெண்ட்டு தான். அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கோடிங்காக எழுதிடலாம். ரைட்டுங்களா? ஆப்செட்டு, அதுவும் மூவ்மெண்ட்டு தான். இது வந்து டிஃப்ரென்ஷியல் சர்ஃபேஸ்னுவாங்க. ரைட்டுங்களா? இதோட முடியுது. எல்லாத்தையுமே பண்ணிக்க முடிக்கிறோம். ரைட்டா? நன்றி, வணக்கம். சித்தர் கேட் பார்ட் 1 பார்ட் 2 போல ஒரே பாட்டாக